Hey guys, welcome back. இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி MI ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மொபைல் வந்து லான்ச் பண்றாங்க. MI 10T சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா MI 10T Lite and MI 10T and MI 10T Pro இந்த 3 மாடல்ஸ் தான் வந்து லான்ச் பண்றாங்க. அதுவும் குளோபலா லான்ச் பண்றாங்க. சோ கண்டிப்பா இந்த மொபைல் இந்தியாவுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம MI 10T Lite வந்து இந்தியா கொண்டு வரப்ப நேம் சேஞ்ச் பண்ணி Redmi Note 10 வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருந்தோம். சோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MI 10T இருக்கு பாத்தீங்களா, இந்த மொபைலோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே லீக் ஆயிடுச்சு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னெல்லாம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, பிளஸ் இதோட பிரைசிங் எதுக்குள்ள இருக்க போகுது, இந்தியாவுக்கு எப்போ வந்து கொண்டு வர போறாங்க, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டா தான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் வரப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Mi 10T பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைலா இருக்கு. ஸோ இதோடைய பில்டுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ல பிளஸ் பேக் சைடில் வந்து கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.3 mm இருக்கு. அண்ட் இதோடைய வெயிட் 218 grams வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் சில்வர்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி டிஸ்பிளே பார்க்க வந்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷன் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே தான். ஆமா, ரெட்மி அண்ட் மீல வழக்கமா கொடுக்குற அதே IPS LCD டிஸ்பிளே தான். எப்பதான் இந்த ரெட்மி சைட்ல இருந்து AMOLED டிஸ்பிளே வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எப்ப பார்த்தாலும் இதே IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்க வந்து AMOLED டிஸ்பிளேக்கு மாற போறாங்கன்னே தெரியல. ஸோ IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு பக்கமும் வந்து கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்க்க வந்தீங்கன்னா Snapdragon 865+ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட் அண்ட் இது ஆக்டோகோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3.1 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். அண்ட் சிப்செட் சைஸ் 7 nm பில்ட் பண்ணுது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 650 வந்து ரன் ஆகுது. ஸோ கேமிங் சைட், வீடியோ எடிட்டிங் சைட், ஸ்ட்ரீமிங் சைட், ஸோ எந்த பக்கம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாலுமே இந்த ப்ராசஸர் வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த சிப்செட் இப்போதைக்கு இருக்க வரைக்குமே இதுதான் வந்து ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்னே வந்து சொல்லிக்கலாம் ஸ்னாப்டிராகன்ல. தென் இந்த ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 33 வாட் அடாப்டரும் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 13 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான சென்சார், தென் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்க சென்சார் என்ன டைப் ஆஃப் சென்சார், சோனியா இல்லை சாம்சங்ன்றது எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் சோனி சென்சார் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் ஒரு சிங்கிள் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB and 128GB வந்து லான்ச் ஆகலாம். அண்ட் இதுக்கான ரேம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா LPDDR5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். தென் இதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப Bluetooth 5.1 சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டியூல் ஃப்ரீக்வன்சி GPS சப்போர்ட் இருக்கு, அண்ட் IR பிளாஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3.5mm ஜாக் வந்து கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு பாட்டம் சைடில் டியூல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ சைடும் நல்லாவே இருக்க போகுது. ஸோ இன்னும் ஒரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா இல்லை 3.5mm ஜாக் வந்து கொடுக்காதது தான். ஸோ இந்த மொபைல் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 30ஆம் தேதி குளோபலா வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போதைக்கு வந்து லான்ச் ஆகல, கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி Mi 10 வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க 108 மெகாபிக்சல் கேமராவோட. ஸோ அதனால இந்த Mi 10T சீரிஸ் வந்து கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் ஆக தான் போகுது. குளோபலா லான்ச் ஆகிறப்ப இந்த மொபைலுடைய பிரைசிங் €550 to ஒரு €750 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த Mi 10T வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப இதோட பிரைசிங் ஒரு 35,000 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி Mi 10 இந்தியாவில் 50,000 வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த Mi 10T வந்து அதை விட ஒரு டவுன் கிரேட் மாடல் தான். அதனால ஒரு 35,000 நம்ம இந்த மாடலை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த Mi 10T பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மொபைல் எந்த பிரைசிங்ல வந்தா பெஸ்டா இருக்கும், வேல்யூ ஃபார் மணியா இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறது தான். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.